யுவன் பாடின குட்டி சாங். யுவன் வந்து கம்போஸ் பண்ணி யுவனே பாடின எனக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு இருக்கு. அதுல வந்து மன்மதன் படத்துல வந்து பேச வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ வந்து ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்ட் ஆகிற பாட்டுலாம் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அப்போ வந்து அந்த பாட்டை போட்டு சன் மியூசிக்ல தேய்ன்னு தேய்ச்சிருப்பாங்க. ஸோ சில பாட்டு மட்டும்தான் அந்த எராக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட்டு அப்படி நிக்க வைக்கும். கோவா படத்துல வந்து இதுவரை பாட்டு வந்து ஆண்ட்ரியா பாடியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் வந்து அந்த வாய்ஸ் அந்த பாட்டை திருப்பி பாடியிருப்பாரு. அவரோட வாய்ஸோட சேர்த்து அந்த பாட்டை கேட்கும்போது செம்ம ஒரு பேத்தட்டிக் சாங்கா இருக்கும். அது காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடிய வாழ்கின்ற உறவு. ஹரியோட படம்லாம் வந்து எப்பவுமே ஸ்பீடா அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல வண்டி ஏற்றி இறக்கணும்னா கிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும்ல, அதே மாதிரிதான் வந்து பூஜைன்ற ஒரு படத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கணும்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அடுத்து வந்து சென்னை 28ல வந்து வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ எப்பயாவது சட்டையை கழட்டிட்டு காத்துக்கு நடுவில் போனோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு தான் வந்து மைண்டுக்கு வரும். அதுக்கடுத்து வந்து எஸ்எம்எஸ் படத்துல வந்து ஒரு பார்வையில் தீ கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் வந்து அந்த படத்திலேயே வந்து ஒரு இன்டர்மிஷன் சீன் மாதிரி இருக்கும். அந்த பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு ஜீவா. ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச குட்டி சாங். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்றத